அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தினசரி டாஸ்மாக் வசூலை திமுக தேர்தல் செலவுக்கு வைத்திருப்பதாக அதிமுக குற்றம் சாட்டியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறாரிடம் பேசலாம். ராஜேஷ், இது தொடர்பான முழு விவரங்கள். அதிமுக சார்பில் தற்போது புகார் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. டாஸ்மாக் வசூல் பண நடமாட்டத்தை தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் என அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கின்றார். அதாவது டாஸ்மாக் கடைகள், நமக்கு தெரியும் தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே 4500க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் இருக்கக்கூடிய நிலையில் அதில் தினசரி லட்சக்கணக்கான ரூபாய் ஒவ்வொரு கடைகளிலும் வசூலாகும். தமிழ்நாடு முழுவதும் நாம் பார்க்கும்போது கோடிக்கணக்கான ரூபாய் வசூலாகின்றது. எனவே அந்த வசூலாகக்கூடிய பணத்தை பொறுத்தவரையிலே அவர்கள் ஓரிரு நாட்களில் அந்த பணத்தை கொண்டு சென்று அவர்களுடைய அந்த தலைமை அலுவலகம், அதாவது ஒவ்வொரு கடைக்கும் ஒரு தலைமை அலுவலகம், ஹெட் பிரான்ச் என்று இருக்கும், மாவட்ட அளவில் ஜோனல் பிரிக்கப்பட்டிருக்கும், அந்த அலுவலகத்தில் சென்று கட்டுவார்கள். அதே போல வங்கிகள் இருக்கும், வங்கிகளிலும் அவர்கள் சென்று கட்டிவிடுவார்கள். அப்படி கட்டக்கூடிய அந்த பணம் 2 நாட்கள் 3 நாட்கள் கூட சில நேரங்களில் நேரம் எடுத்துக் கொள்வார்கள். 2 நாள் பணம் 3 நாள் பணம் சேர்த்து கொண்டு சென்று கட்டப்படுவது வழக்கம். அப்படி செலுத்தக்கூடிய அந்த பணத்தை ரொட்டேஷனுக்கு யூஸ் செய்வதாக அதிமுக தரப்பிலே புகார் தெரிவிக்கிறார்கள். அதாவது தினசரி வசூலாகக்கூடிய பணத்தை கொண்டு சென்று உரிய வங்கி கணக்குகளில் உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்காமல் அதனை உள்ளூரிலே அவர்கள் தேர்தலுக்காக பயன்படுத்துவதாகவும், குறிப்பாக திமுகவின் மீது குற்றச்சாட்டை அதிமுக வைத்திருக்கின்றது. தேர்தல் ஆணையத்தில் இதனை புகார் மனுவாக கொடுத்திருக்கிறார்கள். அதிமுகவினுடைய வழக்கறிஞர் அணி செயலாளர் இன்பதுரை இந்த புகார் மனுவை கொடுத்திருக்கின்றார். எனவே தேர்தல் ஆணையம் மற்ற துறைகளை எப்படி கவனிக்கின்றதோ, எப்படி கண்காணிக்கின்றதோ, அதை போலவே டாஸ்மாக் கடைகளையும் கண்காணிக்க வேண்டும். ஒவ்வொரு டாஸ்மாக் கடையிலும் தினசரி எவ்வளவு பணம் வசூலாகின்றது, வசூலாகக்கூடிய பணத்தை முறைப்படி அவர்கள் அந்தந்த தேதியிலேயே கொண்டு சென்று வங்கிகளிலோ அல்லது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளிடமோ கணக்கு காட்டி முழுமையாக ஒப்படைக்கிறார்களா என்பதை சோதனை செய்ய வேண்டும். அப்போதுதான் இந்த பண விநியோகம், பண நடமாட்டம் என்பது குறையும் என்று அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டாஸ்மாக் நிர்வாகிகள் மூலமாக தினசரி வசூல் செய்து அந்த திமுக நிர்வாகிகளுக்கு கைமாறுவதாக அதிமுக குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றது. டாஸ்மாக் வசூல் பண நடமாட்டத்தை தேர்தல் ஆணையம் கண்காணிக்க வேண்டும் எனவும், டாஸ்மாக் வசூல் தேர்தல் செலவுக்கு பயன்படுத்தப்படுவதை தடுக்க வேண்டும் எனவும் அதிமுக சார்பில் ஒரு புகாராக தேர்தல் ஆணையத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.